உங்களோட இமெயில் ஐடி எந்த வெப்சைட்டில் லாகின் ஆகிருக்கு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் கைஸ், கண்டிப்பாக உங்களோட இமெயில் ஐடி வந்து உங்களுக்கே தெரியாமல் நிறைய வெப்சைட்டில் வந்து லாகின் ஆகிருக்கும். நீங்களே பண்ணியிருப்பீங்க, ஆனால் வந்து நீங்கள் மறந்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோ இல்லை அந்த சைட் வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்ளிகேஷன் டிலீட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வந்து உங்களோட இமெயில் ஐடி வந்து அந்த வெப்சைட்லேருந்து லாகின் ஆகி இருக்கும். அதே மாதிரி அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து டெய்லி இமெயில்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். இந்த இமெயில்னால உங்களோட கூகுள் ஐடி இருக்குது பாருங்கள், அந்த கூகுள் ஐடி வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாயிரும். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லேருந்தோ இல்லை அந்த ஆப்லேருந்து நம்மளோட இமெயில் வந்து எப்படி நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறது, எப்படி பர்மனெண்ட்டாக ரிமூவ் பண்ண சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நிறைய பேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாமல் கிரியேட் ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்லேருந்து நம்ம வந்து அந்த ஐடி வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுவும் பர்மனெண்ட்டாக. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்லேருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு இமெயிலும் வரவே வராது. ஸோ அது எப்படி பண்ணுறது சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்போது உங்களுக்கு வீடியோ பிடிச்சா நீங்கள் என்ன பண்ணணும், வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு சேனலை புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் சொல்லிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் கைஸ் நான் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்பேன். ஸோ அதனால் சொல்லிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என் பேர் முகமது சுபான், நீங்கள் பார்க்குறது சுப்பு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ வாங்க கைஸ், நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா கூகுளோட அப்ளிகேஷன் இருக்குது. கூகுளோட அப்ளிகேஷன் நம்ம வந்து போயிடணும். கூகுளோட அப்ளிகேஷன் போனோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களோட ஐடி இருக்குது, அந்த லோகோ நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துடணும். செக்யூரிட்டி அண்ட் சைன்இன் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த செக்யூரிட்டி அண்ட் சைன்இன் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துடணும் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா யுவர் கனெக்ஷன் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் போட்டுக்கலாம். இதில் வந்துடணும் கைஸ். இதில் வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கனாக்கா இங்கே வந்து சி ஆல் கனெக்ஷன் ஆப்ஷன் வரும். சி ஆல் கனெக்ஷன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லோட் ஆகும். கொஞ்சம் லோட் ஆனோடனே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் வந்து 36 வெப்சைட் அண்ட் ஆப்ஸில் வந்து நம்ம வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கிறோம். சரியா கைஸ்? இப்போ கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா எந்தெந்த வெப்சைட்டில் எந்தெந்த ஆப்பில் நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ இது எல்லாமே இதில் உங்களுக்கு காட்டும். சரியா? இப்போ இது வந்து எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணுறது, அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். இப்போ இந்த ஆப்லனா அந்த ஆப்போட ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா delete all connection that you have with Adobe. இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு வெப்சைட், எந்த ஒரு இமெயில் வருதோ இல்லை எந்த ஒரு மெசேஜ் வருதுனாக்கா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இந்த delete all ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்லேருந்து எந்த ஒரு மெசேஜும் வராது, எந்த ஒரு இமெயிலும் வரவே வராது. இப்போ நான் இது கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கொஞ்சம் லோட் ஆகும். இங்கே வந்து இப்போ இங்கே கீழே என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா யூ ஆர் நோ லாங்கர் கனெக்டட் டு அடோபே. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து இந்த அடோபே இருக்குல்ல, அதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு மெசேஜும் வராது, எந்த ஒரு மெயிலும் வரவே வராது சொல்லி இதில் காட்டு. சரி, இப்போ இது வந்து இங்கேருந்து எக்ஸிட் ஆகிடும். பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அலி எக்ஸ்பிரஸில் கூட நான் வந்து லாகின் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இது தேவை தான். இது வந்து இப்போதைக்கு பூட் மோர் ஆப்ஷன், அந்த பூட் மோர் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணி இது இப்போதைக்கு தேவை இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதுவும் நான் இப்படி தான் யூஸ் பண்ணோம். டிலீட் ஆல் கனெக்ஷன் டேட் நான் வந்து இது கொடுத்தேனாக்கா இது கன்ஃபார்ம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்லேருந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து எந்த ஒரு மெயிலும் வரவே வராது. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்ட ஆப்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாங்க. இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுனாக்கா வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனலில் புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.